ஒரு பக்கம் வளர்ச்சி இருக்குது, ஒரு பக்கம் இத்தகைய சம்பவங்கள் நடக்குதுன்றது எல்லா மாநிலத்திலுமே நடக்கக்கூடியது தான். இப்போ ஆண்டுக்கு 1500 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடக்குதுன்றது ஜெயலலிதா காலத்திலிருந்து 2011 இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். சீரியஸ்னஸ் ஏற்கனவே மேற்கு மண்டலத்தில் திமுக ஓட்டு கிடையாது. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் இப்போ நேற்று இது எல்லாருமே அறிக்கை கொடுத்தாங்க. எதிர்கட்சிகள் அத்தனை பேர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக, அன்புமணி ராமதாஸ், சீமான், ஆல்மோஸ்ட் அப்போசிஷன் என்டையர் அப்போசிஷன் எதிராக திருப்பி வருகிறாங்க. திமுக தோழமை கட்சிகள் நிறைய மௌனம் காட்டுறாங்க. அதுவும் ஒரு பேராமீட்டர். பழைய பேராமீட்டர் ஐரோப்பாவோட தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்றது எப்படி சொல்கிறாங்கன்னு என்னால் என்னுடைய சிற்றறிவு வெட்டியவர்கள் அது புரியும். அப்போ இது வெறும் விளம்பர மாடலில் தான் வண்டி ஓடுதான்ற சந்தேகம் எழுவது இயல்பாக. அதனால தான் சென்னை யூனிவர்சிட்டி பேர் மாற்றாமல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு வச்சுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் காலகாலமாக இருக்கக்கூடிய பெயர். அதோட கதி என்ன இன்றைக்கி சம்பளம் போடுறதுக்கு உங்களுக்கு தமிழகத்தோட மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் பல பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கி திவாலை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க. 25% ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் 25% தான் யூஜிசி சேலரி, 25% 20,000 30,000 இல்லை 20,000 25,000 10,000 ரூபாய் வேலை செய்யும். பல இடங்களில் வந்து ஸ்கேவெஞ்சர் சம்பளத்தோட இது கம்மி பண்ணும். துப்புரவு தொழிலாளர் சம்பளத்தோட பிஎஸ்டி ஸ்காலர்ஸோட சம்பளம் குறைவு. இதுதான் இன்றைக்கி எதாகும். தமிழ்நாட்டோட உயர்கல்வித்துறை இன்றைக்கி படுபாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதில் பாதாளத்தில் இருக்குது. இன்னும் ஒரு 5 to 10 வருஷத்தில் மொத்தமாக ஊற்றி மூட வேண்டியதுதான். உங்களுடைய பல்கலைக்கழகங்கள் வந்து இன்றைக்கி அதில் பாதாளத்துக்கு போகும்போது உயர்கல்வியோட நிலைமை இதுதான் போது. ஏன்னா மத்திய அரசு உயர்கல்வியை வந்து காலி கீழே போட்டு மிதிச்சுட்டு மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஸ்காலர்ஷிப் எல்லாம் ஒழிச்சிட்டான். அதில் பாதாளத்துக்கு யாரும் படிக்க வேணான்றான். வெறும் லேபர் ஃபோர்ஸாக போ, இல்லை நீ வந்து குலத்தொழிலை பண்ணுறான், பகட வைக்கிறதுக்கு போன்றான். ஆனால் தொடர்ச்சியாக வந்து கூட்டணி கட்சிகளும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மௌனம் காக்குறாங்க. ஒரு சில பிரச்சனையே அதுதாங்க. எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் கூட்டணி கட்சிகள் எதிர்க்காம இப்போ இந்த மேற்கு மண்டல படுகொலைகள் எடுத்துக்கோங்க. அதிமுக, பாஜக, பாமக, நாம் தமிழர் எல்லாம் அறிக்கை ஏன் வந்து 2 லெஃப்ட் காங்கிரஸ் விசிகா பொத்தின்னு இருக்காங்க. நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து வதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார் சார், தமிழ்நாடு கவர்மெண்ட் டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் சார்பாக பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று அவர் ஜெயரஞ்சன் அவர்களும் அவர் தான் பேசுகிற அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. எஸ்டிஜி சார்ந்த விஷயங்கள்லாம் பல விஷயம் பேசிட்டு நாடு வளர்ச்சி பாதையில் போயிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிகிட்டே இருந்தாலுமே பல விஷயங்கள் நெகட்டிவான ஃபேக்டர் நடந்துகிட்டே இருக்குது. பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள், கவர்மெண்ட்டோட பாதுகாப்பு ஏறக்குறைய அந்த ஒரு விடுதியில் இருக்க ஒரு 13 வயசு மாணவி வந்து கற்பழிக்கப்படுகிறார்கள். அந்த வாடனாளி இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இந்த சம்பவம் நீங்கள் பாலியல் வன்புணர்வு அந்த காவலாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இனிமேல் அந்த மாதிரியான காப்பகங்களை பெண்களை மட்டும் நியமிப்போம்னு அவங்க சொல்கிறாங்க. பெண் காவலாளிகளை நியமிப்போன்றாங்க. எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது. ஆனால் இப்போ சில விஷயங்கள் இப்போ நீங்கள் மேற்கு மண்டலத்தில் பண்ணை வீடுகளில் தங்கியிருக்கக்கூடிய முதியோர்கள் தொடர்ந்து கொல்லப்படுறதுன்றது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ தான். ஒரு பக்கம் வளர்ச்சி இருக்குது, ஒரு பக்கம் இத்தகைய சம்பவங்கள் நடக்குதுன்றது எல்லா மாநிலத்திலுமே நடக்கக்கூடியது தான். இப்போ ஆண்டுக்கு 1500 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடக்குதுன்றது ஜெயலலிதா காலத்திலேருந்து 2011 இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். அது இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அளவுகோள்கள்லாம் நம்ம இதை வந்து இப்போ நேற்றைய சம்பவத்தை இந்த காவலாளி 13 வயது பெண் குழந்தையை வன்முறை பாலியல் வன்புணர்வு செய்து அளவுகோலை எடுக்க முடியாது. ஆனால் மேற்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய தொடர் படுகொலைகள், பண்ணை வீடுகளில் முதியோர்கள் அது வந்து சீரியஸ் இஷ்யூ. அது கவர்மெண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணல, அதை சரி பண்ணலை அப்படின்னா வந்து நிச்சயமாக வந்து கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு பின்னடைவை தான். ஏன்னா லோக்கல் போலீஸ் பீட் ஆஃபீஸர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். யார் 8 மாதமாக நடந்துகிட்டு இருக்குது, இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னா அது அவலம் இல்லையா அவங்களுக்கு, காவல்துறைக்கு. இன்றைக்கி எவ்வளவோ தொழில்நுட்பம் வந்துடுச்சு. உங்களுக்கு இப்போ அந்த காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலத்திலே வந்து கேசஸை வந்து சால்வ் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி தொழில்நுட்ப வளர்ச்சி எங்கேயோ போயிருக்குது. உங்களுக்கு வந்து 24 மணி நேரமும் மனிதர்கள் கண்காணிப்பில் தான் இருந்துகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இந்த சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடக்குது? இது சட்டம் ஒழுங்கில் ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு லெத்தார்ஜிக்காக கவர்மெண்ட் இருக்க மாதிரி தான் தோணுது. இது இவங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியாமல், ஏற்கனவே மேற்கு மண்டலத்தில் திமுகவுக்கு ஓட்டு கிடையாது. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் இப்போ நேற்று இது எல்லாருமே அறிக்கை கொடுத்துட்டாங்க. எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமி, பாஜக, அன்புமணி ராமதாஸ், சீமான், ஆல்மோஸ்ட் அப்போசிஷன் என்டையர் அப்போசிஷன் எதிராக திரும்பி வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி திமுகவோட தோழமை கட்சிகள் தான் அமைதியாக மௌனம் காக்குறாங்க. இது ஒரு பெரிய பின்னடைவு தான் இவங்களுக்கு. இப்போ ஜெயரஞ்சன் கமிட்டி போய் ரிப்போர்ட் கொடுக்குது அப்படின்னா அது ஒரு பக்கம் வளர்ச்சி பாதையில் போகுதுன்றது உண்மை தான். நம்ம ஒன்றும் அதை மறுக்கலை.
ஆனால் நெகட்டிவ் சைடையும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எல்லாம் தேனும் பாலும் ஓடுதுன்ற நினைப்பில் முதலமைச்சரும் ஆளுங்கட்சியும் இருப்பாங்கன்னா அவங்க பெரிய பின்னடைவை சந்திப்பாங்க. அவர்கள் தங்களுக்கு தாங்களே புகழ் மாலைகளை சூட்டிக்கிறாங்க, தங்களுக்கு தாங்களே மாலை போட்டுக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட்னா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நாங்கள் நல்லதை பற்றி தான் பேசுவோம், கெட்டதை பற்றி காது கொடுத்து கூட கேட்க மாட்டோம்னு ஒரு அரசு நினைக்குதுன்னா அது ரொம்ப ஆபத்தான போக்கு. இப்போ இந்த மேற்கு மண்டலத்தில் நடந்த இந்த படுகொலைகள், பண்ணை வீட்டு படுகொலைகள் சொன்னால் தினமலரில் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. அதாவது முதல்ல நடந்த படுகொலை நவம்பருக்கு பிறகு நடந்த படுகொலை, அதன் பிறகு அப்பாவிகள் 4 பேரை கைது செஞ்சுருக்காங்க. இப்போ உண்மை குற்றவாளிகளை கைது செஞ்சால் அன்றைக்கி இப்போ நிரபராதிகளை கைது பண்ணதுக்காக அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சிறைக்கு போவாங்க, அதனால் டிபார்ட்மெண்ட்டே அவங்கள காப்பாற்றுதுன்னு தினமலரில் ஒரு பெரிய கட்டுரை வருது. அப்போ இது சம்மந்தமாக அவங்க சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவர் நாங்கள் இது குறித்து விசாரித்துட்டு இருக்கோம்னு பட்டும் படாமல் தான் அவர் சொல்கிறார். அதை ஒன்றும் அவர் மறுக்கலை. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய லேப்ஸ். இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பக்கம் வளர்ச்சி, இப்போ ஐரோப்பாவை விட நம்ம வளர்ந்துட்டோன்றாங்க. அது எப்படின்னு எனக்கு புரியல. அது எப்படி ஒரு மாநில அரசு இந்தியாவோட வளர்ச்சி ஐரோப்பாவோட வளர்ச்சியோட ஒப்பிட முடியாததாக இருக்கும்போது தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நீ எப்படி ஐரோப்பாவோட ஒப்பிடுவாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. இதெல்லாம் யார் கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? இது என்ன அர்த்தம்? எந்த அடிப்படையில், எந்த விழுமியங்களின் அடிப்படையில், எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எந்த ரீசன்ட் டைமில் சென்சஸ் எடுக்கல, அதுவும் ஒரு பேராமீட்டர். பழைய பேராமீட்டர் ஐரோப்பாவோட தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்றது எப்படி சொல்கிறாங்கன்னு என்னால் என்னுடைய சிற்றறிவு கட்டியவர்கள் அது புரியல. அப்போ இது வெறும் விளம்பர மாடலில் தான் வண்டி ஓடுதான்ற சந்தேகம் எழுவது இயல்பான. நீங்கள் எப்படி ஆல் இண்டியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூரோப்பியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு ஒப்பிட முடியாது, தேசிய வளர்ச்சியை ஐரோப்பாவோடு நம்ம ஒப்பிட முடியாதுன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நீங்கள் எப்படி ஒப்பிடுவீங்க? இது என்ன மாதிரியான ஒரு சித்து விளையாட்டுன்னு புரியல. இப்போ முழுக்க நீங்கள் விளம்பரம் பண்ணிக்கிறதுலையும் மீடியா மேனேஜ்மெண்ட்லேயும் தான் அவங்களோட கவனம் இருக்க ஒழிய நடைமுறையில் நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, வளர்ச்சி நடந்திருக்குன்றலாம் மறுக்கல இந்த 4 வருஷத்தில். ஆனால் நீங்கள் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு அது இருக்கான்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது, அதையும் பேச மறுக்கிறீங்க. வளர்ச்சிகளை மட்டுமே காட்டிகிட்டே இருக்கிறப்ப அந்த வேதனைகளோ வழிகளோ அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க? நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில். ஊழல் ஒரு பெரிய பிரச்சனை, எத்தனையோ சிக்கல்கள் நடந்துகிட்டு இருக்குது. அரசு துறைகள், பல துறைகள் இன்றைக்கி மோசமான கண்டிஷனில் இருக்காங்க. இன்னமும் போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியல. 22 மாதமாவது வேலை செஞ்சவனுக்கு உங்களால் ரிட்டையர் ஆனவனுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கொடுக்க முடியல. உங்களுடைய பல பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கி திவாலாகி கொண்டிருக்கிறேன். ஃபண்ட்ஸே கிடையாது, பிச்சை எடுக்கிற லெவலில் இருக்குது. சென்னை பல்கலைக்கழகம் கிடையாது, சம்பளம் கிடையாதுங்க. இப்போ இந்த மாதம் மே 30ஆம் தேதி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுறாங்க சென்னை பல்கலைக்கழக ஊழியர்கள். கடைசியில் ஜூன் 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ அவங்களுக்கு சம்பளத்தை போடுறாங்க. இது வெக்கக்கேடு இல்லையா? சர்வதேச அளவில் அறியப்படுகிற ஒரு பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அதனால தான் சென்னை யூனிவர்சிட்டின்னு பேர் மாற்றாமல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு வச்சுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் காலகாலமாக இருக்கக்கூடிய பெயர்னு. அதோட கதி என்ன? இன்றைக்கி சம்பளம் போடுறதுக்கும் உங்களுக்கு தமிழகத்தோட மாநில அரசு பல்கலைக்கழகங்கள், பல பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கி திவாலை நோக்கி போய்கொண்டிருக்கின்றன. சென்னை பல்கலைக்கழகம் 150 ஆண்டுகால பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துக்கு சம்பளம் போடலை, ஓய்வூதியம் போடலைன்னு ஊழியர்கள் ஒரு நாள் பூரா தர்ணா பண்ணுறாங்கன்னா அது எங்கே போகுது? இது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கு 75% ஆசிரியர்கள் தற்காலிக பணியாளர்கள். ஏன்னா பணம் இல்லை, அவங்கள நீங்கள் ஃபுல் டைமர்ஸை போட்டிங்கன்னா நீங்கள் யூஜிசி ஸ்கேல் கொடுக்கணும். 25% தான் யூஜிசி ஸ்கேல் ஃபேக்கல்ட்டிஸ், 75% சேலரி. ஓகே, 25% ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் 25%க்கு தான் யூஜிசி சேலரி. 75% 20,000 30,000 கூட இல்லை, 20,000 25,000 10,000 ரூபாய் வேலை செய்கிறோம். பல இடங்களில் ஸ்கேவெஞ்சர் சம்பளத்தோட இது கம்மிடுறோம். துப்புரவு தொழிலாளர் சம்பளத்தை விட பிஹெச்டி ஸ்காலர்ஸோட சம்பளம் குறைவு. இதுதான் இன்றைக்கி எதார்த்தம். தமிழ்நாட்டோட உயர்கல்வித்துறை இன்றைக்கி பாதாளத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அதில் பாதாளத்தில் இருக்குது. இன்னும் ஒரு 5 to 10 வருஷத்தில் மொத்தமாக ஊற்றி மூட வேண்டியதுதான். வெள்ளக்காரங்காலத்துலேருந்து புகழ்பெற்ற சென்னை தமிழக பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கி அதில் பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. ரிட்டையர்த்தி சொச்சம் பகுதி நேர விரிவுரையாளர்களோட சம்பளம் மினிமம் 50,000 இருக்கணும்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போட்ட பிறகும் யூஜிசி சர்க்குலர் படி அதை இன்றைக்கி மாநில அரசு அமல்படுத்தலை. அப்போ உயர்கல்வியில் நீங்கள் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு காலத்தில் நம்முடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் 1,500 கோடி ரூபாய் ஃபண்டு இருந்தது மெட்ராஸ் பல்கலைக்கழகத்து யூனிவர்சிட்டியில். அதை மொத்தமாக தூக்கி ஒழிச்சாச்சு. அதை டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொடுத்தோம், அங்கே கொடுத்தோம், இங்கே கொடுத்தோம். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அத்தனை பேர் படித்தாங்க. கடைசியில் இன்றைக்கி என்ன நிலைமை? உங்களோட வளர்ச்சி குறியீடுகள் நீங்கள் சொல்கிறது நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்கன்ற கேள்வி எழுது. உங்களுடைய பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கி அதில் பாதாளத்துக்கு போகும்போது உயர்கல்வியோட நிலைமை இதுதான் போது. ஏன்னா மத்திய அரசு உயர்கல்வியை காலி கீழே போட்டு மிதிச்சுட்டு இருக்கும். மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஸ்காலர்ஷிப் எல்லாம் ஒழிச்சிட்டான். அதில் பாதாளத்துக்கு யாரும் படிக்க வேணான்றான். அவன் வெறும் லேபர் ஃபோர்ஸாக போ, இல்லை நீ குலத்தொழிலை பண்ணுன்றான், பகட வைக்கிறதுக்கு போன்றான்.
அப்போ ஏற்கனவே இருந்ததை நீங்கள் காப்பாற்றிருக்கணும், கோட்டை விட்டுட்டு நிற்கிறீங்க. எல்லாத்துக்கும் மோடி கவர்மெண்ட்டை நீங்கள் குறை சொல்லி தப்பிச்சிக்க முடியாது. எல்லாத்துக்கும் மோடி கவர்மெண்ட்டை தான் சொல்லி நீங்கள் தப்பிச்சுப்பீங்கன்னா நீங்கள் எதுக்கு எடப்பாடியாக இருந்துட்டு போகலாமா? மாநில அரசுக்கு சில அதிகாரங்கள் இருக்குது, உண்மையிலேயே அதை திறம்பட செயற்படுத்த முடியும். அது ஊழலாலையும் நெப்போட்டிசம்னு சொல்லக்கூடிய விரும்பினவனுக்கு செஞ்சு கொடுக்கறது, குடும்ப ஆதிக்கம், இதன் மூலமாக வந்து தமிழ்நாடு நாசமாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஆஸ்பெக்டை பேசாமல் வெறும் ஜெயரஞ்சன் கமிட்டி ரிப்போர்ட்டை மட்டும் வச்சு பேசுகிறதும் ஐரோப்பாவுக்கு இணையாக என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஐரோப்பாவுக்கு நேற்று முதலமைச்சரோட ஒரு ட்வீட்டு, ஐரோப்பாவுக்கு இணையாக நம்முடைய சில வளர்ச்சி குறியீடுகள் இருக்குது. எனக்கு அது மேபி ஐம் ராங், அது எப்படின்னு எனக்கு புரியல. தேசிய அளவில் இந்தியாவை தான் நீ ஐரோப்பாவோட ஒப்பிட முடியுமே, ஒரு மாநிலத்தை எப்படி ஒப்பிடுவீங்க? அது உண்மையாக இருந்ததுன்னா அது மிகப்பெரிய சாதனை தான். அது எப்படி உண்மையாக இருக்குன்னு எனக்கு புரியல. ஒரு இண்டிவிஜுவல், இது வந்து இந்தியாவுக்கு உட்பட்ட ஒரு மாநிலம், இந்தியாவோட ஒரு அங்கம் தமிழ்நாடு, தனிநாடு கிடையாது. தேசிய சராசரியை தான் நீ ஐரோப்பாவோட ஒப்பிட முடியும், மாநில சராசரி எப்படி ஒப்பிடுவேன்? அது என்ன அளவுகோலுன்ற நான் இதை எல்லாரும் கடந்து போகிறோம். ஒருவேளை நம்ம தப்பாக இருக்கலாம், அப்போ நீங்கள் விளக்குங்க. அப்போ முழுக்க நீங்கள் விளம்பரத்தில் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கீங்க, அது வெடிச்சு செதற போகுது ஒரு கட்டத்தில். ஆனால் தொடர்ச்சியாக வந்து கூட்டணி கட்சிகளும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மௌனம் காக்குறாங்க. ஒரு சில பிரச்சனையே அதுதாங்க. எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் கூட்டணி கட்சிகள் எதிர்க்காம, இப்போ இந்த மேற்கு மண்டல படுகொலைகள் எடுத்துக்கோங்க, அதிமுக, பாஜக, பாமக, நாம் தமிழர் எல்லாம் அறிக்கை கொடுத்துட்டோம். ஏன் வந்து 2 லெஃப்ட் காங்கிரஸ் விசிகா பொத்தின்னு இருக்காங்க? நீ எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கணும்ல. தேர்தல் நேரத்தில் தானே என் கூட்டணி. திமுகவோட பாவங்களுக்கு நீங்கள் ஏன் சிலுவை சுமக்குறீங்க? இடதுசாரிகளையும் விசிகையும் நான் கேட்க வரும்போது, திமுகவோட பாவங்களுக்கு நீங்களே ஏன் சிலுவை சுமக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன அதிகாரத்தில் பங்கு இருக்கா? அது இருந்தால் கூட பரவாயில்ல, அதுவும் இல்லை. ஒரு கொடி நாட்டுறதுக்கோ ஒரு கூட்டம் போடுறது கூட ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த அரசாங்கம் நம்ம என்ன சொல்கிறோம், எதிர்க்கணும்னு எதிர்க்கல, தனிப்பட்ட வன்மத்தில் எதுவுமே நம்ம பேசல. நமக்கு தனிப்பட்ட வன்மம் திமுக மேலே சத்தியமாக கிடையாது, யார் மேலேயுமே கிடையாது. நான் கேட்குறது என்னென்னா, இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் தேவையில்லாமல் ஏன் முட்டு கொடுக்குறீங்கன்றோம். பிஜேபியா திமுகவானா முதல் எதிரி பிஜேபி தான். மத்திய அரசு தமிழகத்துக்கு வஞ்சிக்குதா? 100% உண்மை. மாநில அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அத்தனை பேர் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பின்னணியில் நிற்குது. கூட்டணி கட்சிகள் கூடுதலாக உறுதுணையாக நிற்கிறாங்க. கவர்னர் இஷ்யூலே ஆகட்டும், சமகிரக சிக்ஷா இஷ்யூலே ஆகட்டும், மும்மொழி கொள்கையிலே ஆகட்டும், நியூ எஜுகேஷன் பாலிசி, டீலிமிட்டேஷன், எல்லாத்துலேயும் ஸ்டாலின் பின்னால் தான் தமிழ்நாடு நிற்குது, கூட்டணி கட்சிகள் நிற்குது. ஆனால் இந்த மாதிரியான தவறுகளை நீங்கள் தட்டி கேட்காம கடந்து போகிறீங்கல்ல. இப்போ தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் என்ன செஞ்சீங்க? அப்போ நாளைக்கு வந்து இந்த பாவங்களுக்கு சிலுவை சுமக்கக்கூடியவங்கள தான் நீங்கள் மாறிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இது அதிகாரத்தில் இருந்து கூட்டணி அரசாக இருந்து பண்ணால் கூட பரவாயில்ல, நீங்கள் கூட்டணியில் இல்லை, அப்போ எதுக்கு நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க? நாளைக்கு பதிலடி உங்களுக்கு தான் கிடைக்கும். தண்டனை கூட்டணி கட்சிகளுக்கு தான் திமுக விட அதிகமாக கிடைக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் முரண்பட்டு நிற்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி காலையில் சண்முகம் அவர்கள் வந்து சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, போன வாட்டியே கம்மியான சீட்டில் நின்றுட்டோம், இந்த வாட்டி அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோன்ற மாதிரி விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. போனதில் 6 சீட்டு கொடுத்தாங்க, 2த்துக்கும் சேர்த்து 2 பேர் இல்லை இவங்களுக்கு 6, அவங்களுக்கு எல்லாருக்கும் 6. திமுக லெஃப்ட் 2 லெஃப்ட் காரு, விசிகா காரு. அதில் மதிமுக 6, திமுக சிம்பிளில் நின்றுடுச்சு. இந்த 3 பேர் தான் 18 சீட்டை ஒதுக்கி வச்சாங்க. இந்த முறை 6 சீட்டு எவ்வளோ கொடுப்பார் ஸ்டாலின்? நான் கேட்குறேன். 10 கொடுக்க முடியும், அதிகபட்சம் 10 கொடுத்தாங்கன்னா அதிகங்க, ஒரு 8 கொடுக்கலாம். 8 கொடுக்கலாம். ஏன்னா இதில் புதுசாக ஏதாவது கட்சிகள் வந்து அவங்கள அக்காமடேட் பண்ணணும். இன்னொன்று, ஒருத்தருக்கு ஏற்றினா எல்லாருக்கும் ஏற்றணும், சதவீத கணக்கு வந்துடும். இப்போ 6ல் 10 கொடுத்தீங்கன்னா சீட்டு கணக்கு இல்லாது, சதவீத கணக்கு. 6 10 ஆச்சுன்னா எவ்வளோ? எல்லாத்துக்கும் 40% இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 50% மேலே 50% இன்க்ரீஸ் வருது, மோர் தென் 50%. இப்போ காங்கிரஸ் 25 சீட் வாங்கினது 50%னா நான் 39 சீட் கொடுக்கணும். திமுக அப்போ எவ்வளோ அதை கண்டெஸ்ட் பண்ணும்? அவங்களோட இது குறைச்சிடல. அப்படி அதில் குறைஞ்சி இப்போ வந்திருக்க ஒரு சில கணக்கு படி 100 சீட்டுன்னு கணக்கு வந்துச்சுன்னா ஹேங்கிங் கவர்மெண்ட்ன்ற அளவுக்கு ஹங்க அசம்பிளியை நோக்குதாங்க. இப்போ தொங்கு சட்டமன்றத்தை தூக்கி தான் தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. இன்னைக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் 4 முனை போட்டி உறுதி. 4 முனை போட்டியில் எஸ்பெஷலி விஜய் ஃபேக்டரால் தமிழ்நாடு ஹங்க அசம்பிளியை நோக்கி நகருது. இதில் எவ்வளோ சீட்டு கூடுதலாக நிற்க முடியுமோ அவ்வளோ சீட் நிற்கணும்னு தான் திமுக பார்க்குமே ஒழிய, போன தடவை கொடுத்ததை விட கூடுதலாக ஒருத்தர் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணுங்க. லெஃப்ட்டுக்கு கொடுத்தா சிபிஎம்முக்கு கொடுத்தா சிபிஐ கொடுக்கணும், 2 பேரும் கொடுத்தா விசிகா கொடுக்கணும், விசிகா கொடுத்தா காங்கிரஸ் கொடுக்கணும், 4 பேரும் கொடுத்தா மதிமுக கொடுக்கணும். இதை தவிர குட்டி கட்சிங்க நிறைய உள்ள இருக்குது. இப்போ கருணாஸ் உட்பட பல அவங்களெல்லாம் சரி டிஎம்கே சிம்பிளில் நிற்க வைக்கலாம். பட் இந்த 3 பேரை நீ எப்படி அகாமடேட் பண்ணுவேன்? 2 லெஃப்ட்டையும் விசிகாவையும் காங்கிரஸையும் அவங்கவுங்க சிம்பிளில் தான் அவங்க நிற்பாங்க. அவங்களுக்கு எப்படி நீங்கள் கூடுதலாக ஒருத்தர் கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கறது வந்து 10 சீட் ஆகிடும். இப்போ இவங்களுக்குலாம் கொடுக்குறாங்கன்னா அது திமுக எம்எல்ஏ கிட்ட தான் பிடிங்கி கொடுக்கும். அவன் வேலை பார்ப்பானான்னு ஒரு கேள்வி, அது ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ ஹங்க அசம்பிளிக்கான சாத்தியக்கூறுகள் அதிகன்றது இப்போ எனக்கு தெரியுதுன்னா ஸ்டாலினுக்கு இதை விட 100 மடங்கு அதிகமாக தெரியும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? மேக்ஸிமம் சீட்ஸ் டிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணணும் தான் நினைப்பாங்க. எல்லா சுச்சுவேஷனுக்கும் தயாராக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே 200 தொகுதிகள் விட்டுன்ற அளவுக்கு தான் அவங்க அந்த லெவலுக்கு பேசுனாங்க. அது கூட்டணின்னு. ஸோ எப்படி கொடுப்பாங்க? சண்முகம் வந்து இப்போயே போடுறாரு, காடை தூக்கி போடுறாரு. திமுக எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். சண்முகம் கேட்குறது கூடுதல்னா என்ன கூடுதல் அது சொல்லுங்கள். 6 சீட்டுன்றது எவ்வளோ சீட் வேணும்? 7 சீட் வேணுமா? 8 சீட் வேணுமா? 10 சீட் வேணுமா? இல்லை டபுள் வேணுமா?
எவ்வளோ வேணும் சொல்லுங்கள். சரி உங்கள் ஸ்ட்ரைக் ரேட் என்ன? அது ஒன்றும் வருது இல்லை. நீங்கள் 6 கொடுத்து 2 தானே ஜெயிச்ச. அவன் மதிமுகவும் விசிகாவும் 6 கொடுத்து 4 நாள் ஜெயிச்சான். அப்போ உனக்கு எதுக்கு நான் 4 கொடுக்கணும்னு கேட்பாங்க. காங்கிரஸுக்கு 25 கொடுத்து 18 ஜெயிச்சாங்க. இப்போ இவங்களுக்கு ஏற்றினா எல்லாருக்கும் ஏற்றணும். அந்த ஏற்றுவது என்பது உயர்த்துவது என்பது நம்பர்ஸாக இருக்காது, பர்சன்டேஜாக இருக்கும். பர்சன்டேஜ்னா சிக்கல். இப்பயே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கோங்க, எவ்வளோன்றது மறைமுகமாக சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு தான் இவர் பதில் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒரு நம்பரை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஐ டோன்ட் நோ ரைட் ஆர் ராங். திடீர்னு ஏங்க இப்போ சொன்னோம் 10 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. நிச்சயமாக இன்னைக்கு காலையில் சண்முகம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது அவருக்கு? இப்போ என்ன வந்தது? 10 எங்கேயோ கிடக்குது எலெக்ஷனு. டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். 10 மாதம் இருக்குது சார். இப்போ எதுக்கு பேசுகிறீங்க? அவன் ஏதோ காதில் போட ஆரம்பிச்சிருக்காங்க, சொல்லி அனுப்பியிருக்காங்க. இவ்வளோதான் கொடுக்க முடியும், இவ்வளோதான் சொல்லி அனுப்பியிருக்காங்க. இவங்க எவ்வளோ ஆரம்பிப்பாங்க தெரியுமா? திமுக 5 வாங்கிக்குவாங்கன்னு ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி கொடுத்ததுலேருந்து கம்மி பண்ணி கொடுத்ததுலேருந்து கம்மி பண்ணுவாங்க. புதுசாக தேமுதிக வருது, அவன் வரான் இவன் வரான், அல்வா கொடுத்து வடிவேல் வெங்கல்ராவ் தான் 5 ரூபாய் 6 ரூபாய்ன்ற கணக்கு. அவ்வளோதான். ஏதோ தகவல் போயிருக்குங்க. அதனால தான் சண்முகம் பொது வெளியில் ரியாக்ட் பண்ணுறாரு. எனக்கு நீ கம்மி என்னது போன வாட்டி கொடுத்தா அதிகமாக தான் கொடுத்தா கம்மியாக. இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி தகவல் ஒரு எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளோதான். எவ்வளோ நேரம் பொண்ணா நேரத்துக்கு நன்றி சார்.